திறனற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் பெற்று தந்த தீர்ப்பு, காவிரி நதிநீர் நாம் பெற்று தந்த தீர்ப்பு, அதை கூட காப்பாற்ற முடியாத வக்கில்லாத முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். மத்திய பேரிடர் நிவாரண நிதி 17,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அது கூட தெரியாத, ஒண்ணுமே தெரியாத முதலமைச்சர் 13,500 ரூபாய் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற விவசாயி, குறுவை சாகுபடி செய்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வெறும் 13,500 ரூபாய் கொடுக்கிறான். மத்திய அரசு 17,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதுவும் அண்ணன் சொல்றாரு, அறிவிச்சதோட சரி, அதுவும் கொடுக்கல. விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த 13,500 கொடுக்காத ஏமாற்றிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இன்றைக்கு கர்நாடகத்தில் காங்கிரசும் ஆட்சிக்கு வருது, பாரதிய ஜனதாவும் ஆட்சிக்கு வருது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்றார்கள், தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்றார்கள். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை கர்நாடக அணையிலிருந்து திறக்க மறுக்கின்றார்கள். இந்த அரசு, விடியா திமுக அரசு அதை தட்டி கேட்க கையிலாகவில்லை. திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். இதே நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது தொடர்ந்து போராடி வாதாடி நமக்கு தேவையான நீரை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைய தினம் பிப்ரவரி 1ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் 28வது கூட்டம் கூட்டியது. அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் தமிழ்நாடு அரசின் சார்பாக கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் விவாதம் நடக்குது. பிறகு ஓட்டெடுப்பு விடுறாங்க. அந்த ஓட்டெடுப்புல 4 பேர் நமக்கு ஓட்டளிக்கிறாங்க, 5 பேர் கர்நாடக அரசுக்கு ஆதரவாக அளிக்கிறார்கள். என்ன பொருள்? மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அங்கே தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக கொண்டு வந்த பொருள். இதே நிலை எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, நான் முதலமைச்சர் இருந்த காலம், கர்நாடக அரசு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு கடிதம் எழுதியது. விரிவான திட்ட அறிக்கை, மேகதாதிலே அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை நாங்கள் துவங்குவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று மத்திய நீர்வள ஆணையத்துக்கு கடிதம் எழுதியது. மத்திய நீர்வள ஆணையம் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அங்கே விளக்கம் கேட்டது. உடனடியாக அம்மாவுடைய அரசு உச்ச நீதிமன்றத்திலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மத்திய நீர்வள இயக்குனர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தோம். உடனடியாக கைவிட்டு விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற வரை மேகதாது பிரச்சனையை அந்த காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் எழுப்பவே இல்லை. ஆனால் திறனற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் பெற்று தந்த தீர்ப்பு, காவிரி நதிநீர் நாம் பெற்று தந்த தீர்ப்பு, அதை கூட காப்பாற்ற முடியாத வக்கில்லாத முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இன்றைக்கு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அப்படி ஏதாவது அனுமதி கொடுத்து விட்டால், மேகதாவிலே அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும் என்பதை எச்சரிக்கின்றேன். இங்க இருக்கின்ற விவசாயிகள் விவசாய திட்டத்தை ஒன்றும் தெரியாது. இங்க இருக்கின்ற விவசாய தொழிலாளிகள் விவசாய தொழில் திட்டு மற்ற எதுவுமே தெரியாது. விவசாயிக்கும் வேறு தொழில் தெரியாது, விவசாய தொழிலாளருக்கும் வேறு ஒன்று தெரியாது. அது இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் காப்பாற்றி பல ஆண்டு காலமாக போராடி உச்ச நீதிமன்றத்திலுமாக நல்ல தீர்ப்பை பெற்று காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பெற்று தந்த ஒரு அருமையான நிலையை இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியிலே பறிபோய்விடுமே என்ற அச்சத்தின் அடிப்படையிலே உங்களை எல்லாம் அழைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்கள் சேர்க்கப்பட்டு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. இன்றைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு விவசாயிகளை சேர்க்கப்பட்டிருந்தால் ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் இன்றைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த விடியா திமுக முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், திறனற்ற முதலமைச்சர், எதுவுமே தெரியாத ஒரு பூஜ்ய முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கல. இன்றைக்கு குறுவை சாகுபடி செய்த அந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்காத காரணத்தினாலே 3 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு
காய்ந்து சேதமடைந்து விட்டது. அந்த விவசாயி பெரும் நஷ்டத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள். இன்றைக்கு உண்மையிலேயே இந்த முதலமைச்சர் சிந்தித்து பார்த்து பயிர் காப்பீட்டு திட்டத்திலே குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் சேர்க்கப்பட்டிருந்தால் இந்த 3 லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஆகவே நான் வலியுறுத்தினேன், சட்டமன்றத்திலும் பேசினேன், ஊடகத்திலும் பேசினேன், அறிக்கையில் வாயிலாக விட்டேன். இது யாருடைய தப்பு? அரசாங்கத்துடைய தப்பு, முதலமைச்சருடைய தப்பு. இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே நீங்கள் மாநில அரசு நிதியிலிருந்து இன்றைக்கு பாதிக்கப்பட்ட குறுவை சாகுபடி செய்த பாதிக்கப்பட்ட 3 லட்சம் ஏக்கர் விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நான் வாதாடினேன். அதோடு SCRF இருந்து நிவாரணம் வழங்கப்படும் என்று சொன்னால், மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதியுதவி வழங்கப்படும் என்று சொன்னார். அது எவ்வளவு ரூபாய் கொடுத்தாங்க? 13,500 ரூபாய் தான் கொடுத்தாங்க. 2023 மத்திய அரசாங்கம் NTRF மத்திய பேரிடர் நிவாரண நிதி 17,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அது கூட தெரியாத, ஒண்ணுமே தெரியாத முதலமைச்சர் 13,500 ரூபாய் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற விவசாயி குறுவை சாகுபடி செய்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வெறும் 13,500 ரூபாய் கொடுக்குறான். மத்திய அரசு 17,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதுவும் அண்ணன் சொல்றாரு அறிவிச்சதோட சரி, அதுவும் கொடுக்கல விவசாயிகளுக்கு. அந்த STRF இருந்து அறிவிக்கப்பட்ட அந்த 13,500 கொடுக்காத ஏமாற்றிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இன்னைக்கு விவசாயிகளுடைய விரோத செயலுக்கு ஈடுபட்டிருக்கிறார். விவசாயிகளை ஏமாற்றிய அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம், இன்றைய முதலமைச்சர். அது மட்டுமல்ல, நான் இங்கே இந்த கூட்டத்தில் வந்து பேசுகின்ற பொழுது எனது அறிவிச்சவர் காமராஜ் அவர்களும், அண்ணன் OS மணியன் அவர்களும், டாக்டர் விஜயபாஸ் அவர்களும், சகோதரர் சேகர் அவர்களும், சரவணன் அவர்களும் சொன்னாங்க, அண்ணா மாலையிலே வெயில் அடிக்குது, நேர் எதிர் வெயில் அடிக்குது, எப்படி வந்து பேசுவீங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு விவசாயி, காலையிலிருந்து மாலை வரை வெயிலே நின்று உழைத்தவன். விவசாயிகளுக்காக எத்தனை மணி நேரம் வேணாலும் வெயிலே நிற்பேன். அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வேன் என்று அவரிடத்தில் சொன்னேன். அதன்படி 5 மணிக்கு 4:45 வரதுக்கு புறப்பட்டேன். அண்ணா வெயில் அடிக்குது, கொஞ்சம் சற்று காலதாமதம் போலான்னு வர மெதுவா கொண்டு வந்து 5:15 மேடையில சேர்த்தினார். எதற்காக சொல்லினேன் சொன்னால், விடியா திமுக அமைச்சரை, விடியா திமுக முதலமைச்சரை போல ஏசியில் இருப்போம் நான் அல்ல. காடு காடாக வயல் வயலாக வரப்பு வரப்பாக சுற்றி வேளாண் பணியை மேற்கொண்ட ஒரு விவசாய முன் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு துன்பம் ஏற்படுதோ அப்பெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்யும். அதே போல மேட்டூர் அணை பல ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 3 வருஷம் முந்தி 83 ஆண்டு காலம் தூர் வராமல் இருந்தது. இன்றைக்கு விவசாய பொதுமக்களை அழைத்து நீ யார் வேணாலும் மண் அள்ளிக்கலாம். ஒரு நாளைக்கு 5000 லோடு இன்றைக்கு வண்டல் மண் விவசாயிகள் அள்ளி சென்றார்கள். அதே போல தமிழ்நாடு இருக்கின்ற ஏரி குளங்கள் அத்தனையும் இன்னைக்கு பொதுப்பணித்துறைக்கு 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் வருகிறது. உள்ளாட்சியின் துறையின் கீழ் ஏரி குளம் குட்டை 26,000 வருகிறது. அனைத்தும் தூர் வார வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் கீழ் வருகின்ற 8,000 ஏரிகள் முதற்கட்டமாக எடுத்துக் கொள்ளப்பட்டு முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இன்றைக்கு அந்த ஏரிகளை புனரமைக்க, அந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த ஏரிகளை தூர்வார உத்தரவு போட்டு விவசாயிகளே அந்த வண்டன் மண்ணை அள்ளி அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார். அதே போல ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கின்ற ஏரி குளம் குட்டை எல்லாமே தூர்வாரப்பட்டது. இன்றைக்கு மழை காலங்களிலே பருவகால மழையிலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டது. கோடை காலத்திலே குடிநீருக்கு பயன்படுத்தது. நிலத்தடி நீர் குறையாமல் பார்த்துக் கொண்டோம். அப்படி குடிமரமா திட்டத்தை சுமார் 1,150 கோடி ரூபாய் செலவு செய்து உங்களுக்காக கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க. அந்த திட்டத்துக்கு மூடு விழா பண்ணிட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, இது என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி? இன்னும் எஞ்சிய 6,000 பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கிற 6,000 ஏரிகள் தூர் வாரப்படாமல் இருக்கிறது. அந்த ஏரியிலும் தூர் வாரப்பட்டால் அங்க இருக்கின்ற விவசாய குடிமக்களுக்கு அந்த வண்டல் மண்ணை அள்ளி அவர்களுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துவார்கள். அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. இன்றைய தினம் ஒரு லோடு மண் அள்ள முடியுமா? அள்ள முடியுங்களா? விவசாயிகள் தங்களுடைய நிலத்திற்கு
ஒரு லோடு மண் அள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை இந்த ஆட்சியில பாக்குறீங்க. அண்ணா திமுக ஆட்சியில எப்படி பார்த்தீங்க? யார் வேணாலும் போய் விவசாயிகளா இருக்கின்றவர்கள் யார் வேண்டாலும் அங்கங்க இருக்கின்ற ஏரி குளங்களிலே அங்க இருக்கின்ற வண்டல் மண்ணை அள்ளி இயற்கை உரமாக அந்த நிலத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். இதுதான் அண்ணா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. அதே போல தடுப்பணை ஆதனூர் குமாரமங்கலம் அம்மா இருக்கின்ற பொழுது மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் உபரியாக வெளியேறி வருது. அது போய் கடல்ல கலக்குது. அங்கங்கே தடுப்பணை கட்டப்பட வேண்டும். அதன் மூலமாக தண்ணீரை தேக்கி அந்த பயிர்கின்ற விவசாயிகளுக்கு நீரை வழங்க வேண்டும். அதுதான் அற்புதமான திட்டம். அங்கே ஒரு கதவணை 400 கோடியில கொண்டு வந்து அது முடிகிற தருவாயில் இருக்குது. அதுவும் அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக கிடப்புல கிடக்குது. அதோட நஞ்சை புகழூர் கரூருக்கு பக்கத்துல நான் முதலமைச்சர் இருக்கும்போது அங்க ஒரு தடுப்பணை 430 கோடியில ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் ஆமை வேகத்தில் நடக்குது. அது மட்டுமல்ல, மேட்டூர்ல இருந்து இன்றைக்கு கடல்ல கலக்கின்ற வரை 3 இடத்துல தடுப்பு அங்கங்கே கதவணை கட்டுவதற்காக திட்டமிட்டப்பட்டு நான் சட்டமன்றத்தில் அறிவித்தேன். அது கூட பொறுக்க முடியாத விடியா திமுக அரசு வந்தவுடன் அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. இவர்கள் எங்கே விவசாயிகளுக்காக நன்மை செய்தார்கள்? 3 ஆண்டு காலம் ஆட்சியிலே அமர்ந்தார்கள். 3 ஆண்டு காலத்திலே விவசாயிகளுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறது? இந்த ஆட்சியிலே விவசாயிகளுக்கு வேதனை தான் மிஞ்சியது. வேதனை தான் மிஞ்சியது. ஆகவே இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் விவசாய மக்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் விவசாயிகளுக்காக உழைக்கின்ற கட்சி, விவசாயிகளுக்காக பாடுபடுகின்ற கட்சி, விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற கட்சி.